இனிய காலை வணக்கம். என் பெயர் ருத்விகா. நான் 4ஆம் வகுப்பு பிரிவு படிக்கிறேன். நான் இப்போ பேசவிருக்கும் தலைப்பு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இத்தலைப்பின் அர்த்தம் உணவு கொடுத்தவர் உயிரை கொடுத்தவர் ஆவார். இத்தலைப்பின் வரிகள் இடம்பெற்றுள்ள காவியம் புறநானூறு. இப்பாடலின் பாடியவர் குடபுலவியனார். நாம் அனைவருக்கும் தெரியும், ஒரு மனிதன் உயிர் வாழ முக்கிய தேவை உணவு மட்டுமே. ஆனால் இந்தியாவில் தற்பொழுது 40% உணவு தினமும் வீணாகிறது. வீணாகும் உணவின் மதிப்பு 58,000 கோடி. இதை நாம் திட்டமிட்டால் இந்த வீணடிப்பை 80% குறைக்கலாம். உணவின் முக்கியத்தை அறிந்துதான் அன்றே உணவு கொடுத்தவர் உயிரை கொடுத்தவர் என்று குடபுலவியனார் கூறினார். இதை அறிந்த தலைவர்கள் நிறைய இருந்தாலும் அதை செயல்படுத்தி அதில் வெற்றி பெற்றவர் ஒருவரே. அவரே கர்ம வீரர் காமராசர் ஆவார். காமராசர் விருதுநகரில் 1903ஆம் ஆண்டு குமாரசாமி சிவகாமி அம்மாவுக்கு மகனாக பிறந்தார். ஏழை வீட்டில் பிறந்த இவர் சிறு வயதிலே பள்ளி படிப்பை நிறுத்திட்டார். ஆனாலும் இவரின் சாதனைகளுக்கு பள்ளி படிப்பு ஒரு தடையாக இருக்கவில்லை. இவர் தமிழ்நாட்டுக்கு 10 ஆண்டுகளுக்கு மேல் முதலமைச்சராக இருந்தார். நாட்டின் விவசாயத்தை முன்னேற்றுவதற்கு தான் பல அணைகளையும் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினார். விவசாயத்தை அதிகப்படுத்தினால்தான் உணவு உற்பத்தியை அதிகரிக்க முடியும் என்பதற்காக விவசாயத்தின் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். கல்வியை அனைவரும் நிரந்தரமாக கற்க மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அதனால் அனைவரும் கல்வி கற்க முன்வந்தனர். அத்தோடு 6,000 மூடப்பட்ட பள்ளிகள் திறக்கப்பட்டன மற்றும் 12,000 புது பள்ளிகள் திறக்கப்பட்டன. இவ்வனைத்தையும் மனதில் கொண்ட மக்கள் காமராஜரை கருப்பு காந்தி, படிக்காத மேதை, கல்வி தந்தை என்று புகழ்கிறார்கள். உணவு கொடுத்தவர் உயிரை கொடுத்தவர் இத்தலைப்பின் ஏற்ப காமராஜர் பல உயிருக்கு உணவு கொடுத்து காப்பாற்றினார். நன்றி, வணக்கம்.